வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்க. இந்த வீடியோல கும்பராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் 2025 எத்தகைய ஒரு மாதமாக வரப்போகுதுங்கிறது பார்க்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா கோச்சார் அமைப்புல ஆண்டு கிரகங்கள் கும்பராசிக்கு எப்படி இருக்குன்னா, ஜென்மசனி முடிந்து ஒரு 3-4 மாதம் ஆகிவிட்டது. நல்ல ஒரு அமைப்பு. சனி 2ஆம் இடத்துல, குரு 5ஆம் இடத்துல இருந்து ராசியை 9ஆம் பார்வையா பார்ப்பது அருமை. ராசிக்குள்ள ராகு 7ஆம் இடத்துல கேது. ராகு குருவால் பார்க்கப்படுகிறார். சோ ராகு என்னதான் ஜென்மசனி முடிந்தாலும் ராகு ஒண்ணுமே ஒரு இருள் கிரகம் என்று சொல்லப்படுகிற ராகு ராசிக்குள்ள இருப்பது கொஞ்சம் கும்பராசிக்காரங்களுக்கு சில விஷயங்கள் கான்ஃபிளிக்டிங்காவோ, சில விஷயங்கள் மன உளைச்சல்கள், உறவுகள்ல சில டெசிஷன் எடுக்கிற விஷயத்துல அதுல எல்லாம் ஒண்ணுமே கொஞ்சம் சிரத்தையா பண்ண வேண்டி இருக்கும். நிறைய ஆக்டிவிட்டி போயிட்டு இருக்குதுங்கிறது அந்த ராகுவின் சஞ்சாரம் காட்டுது. ஆனா குருவின் பார்வை பாத்தீங்கன்னா அதுல கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்களா வருது. ராகு திசை நடக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும். ஏன்னா குரு பார்வை பெற்ற ராகு கோச்சாரத்தில் இருக்கும் பொழுது ராகு திசையை நடக்கும் பொழுது நல்ல அமைப்பு வரும். ஸோ இந்த மாதிரி கான்ட்ராக்டு, தொடர்பு, பார்ட்னர்ஷிப்பு, கல்யாணம் இது மாதிரி விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும். ஏன்னா ராகு எது ராசியில சம்மந்தப்படுகிறது, அது மட்டும் பாத்துக்குங்க. மற்றபடி பண விஷயத்துல பழைய அஷ்டமசனி, அதாவது ஜென்மசனியில இருந்த ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் நீங்கி கொஞ்சம் நல்லா வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ராசி குருவை பார்க்கறதுனால ஆகஸ்ட் மாசம் முழுசுமே மன உற்சாகத்தோடையும் சில விஷயங்கள் வாழ்க்கையில அடுத்து என்ன செய்யலாம்ங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் நீங்க எதிர்நோக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ மாத கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சுக்கிரனும் 5ஆம் இடத்துக்கு வரார். 4ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் இடத்துக்கு வருகிற பொழுது அந்த குழந்தைகள்னால சில பெனிஃபிட்ஸு, குழந்தைகள் மூலமா ஒரு சில நன்மைகள் நடந்து அவங்க வாழ்க்கையில செட்டில் ஆகுறாங்க. அவங்களுக்கு சில பாசிட்டிவ் இவ்வளவு தூரம் நம்ம முயற்சி பண்ணது அவங்களுக்கு ஒரு செட்டில்மெண்ட் ஆச்சு. சுப விஷயங்கள் தடைகள் நீங்கிறது, அது மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் இருக்கு. பூர்வீகத்துல ஒரு நல்ல அமைப்பு, பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல ஒரு நல்ல அமைப்பு, இது மாதிரி சில விஷயங்கள்லாம் பாசிட்டிவா இருக்கு. 11ஆம் வீட்டையே பார்ப்பதனால சில லாபங்கள், சில பெனிஃபிட்ஸ் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி செய்த சில இன்வெஸ்ட்மெண்ட்ல பெனிஃபிட் அடைகிறது, லாபங்கள் பெறுவது, குடும்பத்துல ஒரு சுப விஷயங்கள் நடக்கிறது, அது மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா சில பேர்த்துக்கு இந்த 9ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற சுக்கிரனே ஜூன் ஜூலைலாம் கொஞ்சம் கடுமையா பாதிக்கப்பட்டு வரும் பொழுது தந்தையார் விஷயங்கள்லாம் சில பேருக்கு சில பிரச்சனைகள் ஆகுது. அது மூலமாக சில கைக்கு சில விஷயங்கள் இவங்களே செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சில பூர்வீக விஷயங்களா வருது. அதே சமயத்துல 7ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற சூரியனே பாத்தீங்கன்னா மாதத்தின் ஸ்டார்டிங்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 2 வீக்ஸ் 6ஆம் இடத்துல இருக்கும் பொழுது நீங்க யாரோட பழகுறீங்க அது மாதிரி விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். பங்குதாரர் விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ராகு கேதுக்களை கேது 7ஆம் இடத்திலும் ராகு ராசியில் இருக்கிறாருன்னு சொல்லிக்கிறேன். அதே மாதிரி புதனும் 6ஆம் இடத்துல இருக்கிறார். ஸோ உடல் உபாதைகள், கொஞ்சம் வம்பு வழக்குகள், கருத்து வேறுபாடுகள்லாம் கொஞ்சம் நீங்க பழகிற விஷயத்துல இருக்கக்கூடிய அமைப்புகள் அந்த மாதிரி இந்த 6ஆம் பாவம் கொஞ்சம் வேலை செய்யுதுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த ஜென்மசனி முடிஞ்சதுக்கு அப்புறம் சில இது ஃபாஸ்டா செய்யலாம்னு நினைப்போம். அது கொஞ்சம் பிளான் பண்ணி நம்ம பண்ணணும். பங்குதாரர், ஏதாவது தொழிலில் இருக்கிறவங்க ஒரு புதிய பார்ட்னர்ஷிப் பண்றதா இருந்தாலும் சரி, வேலையில் இருக்கிறவங்க வேலையை மாறுதா இருந்தாலும் சரி, அபிவிருத்திக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிறவங்க பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதா இருந்தாலும் சரி, கொஞ்சம் எல்லாமே யோசிச்சு செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏன்னா ராகு ராசிக்குள்ள இருக்கும் பொழுது கொஞ்சம் கிளாரிட்டி மிஸ் ஆகும். மற்றபடி பார்த்தீங்கன்னா நல்லா உத்வேகமாகவும் செயல்படுறது, குழந்தைகள் விஷயங்கள், கல்யாண விஷயங்கள், காதல் விஷயங்கள் எல்லாம் நல்ல அனுகூலம் ஆன ஒரு அமைப்புகள் உண்டு. ஜென்மசனியில கஷ்டப்பட்டவங்க எல்லாமே இப்போ மீண்டும் வாழ்க்கையில ஒரு உற்சாகமும் நல்ல ஒரு குரோத் ஓரியன்டா ஒரு புதிய உத்வேகத்தோட சில திட்டங்கள் தீட்டி நல்லாவே மேலே வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ ஓரளவுக்கு நல்ல அமைப்புகள் நிறைந்த ஒரு அமைப்பா இருக்கிறதுனால மாணவர்கள் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல புதன் இருக்கிறதுனால இந்த ஆகஸ்ட் மாதம் முழுது கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்றதுல கொஞ்சம் மிஸ் ஆகும். கொஞ்சம் எஃபோர்ட் அதிகமாக போட்டு தான் படிக்கணும். வருங்கோடைய மாதத்துல அது ஒண்ணுமே கொஞ்சம் நிறைவா வருது. ஏன்னா மாதத்தின் இறுதி பார்த்தீங்கன்னா சிம்மத்துல வரக்கூடிய புதன் இன்னும் கொஞ்சம் நல்ல கிளாரிட்டி கொடுக்கும். இதுதான் ஓரளவுக்கு ஜென்ரலான ஒரு அமைப்புகள் கும்பராசிக்காரர்களுக்கு. இது ஒரு பொதுவான அமைப்புகளே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நீங்க பிறந்த தேதி, பிறந்த நேரம் வைத்து எது மாதிரி தசாபுக்தியில் போய் கொண்டிருக்கிறது, நீங்க எந்த லக்னத்துல பிறந்தீங்க. இப்போ பாத்தீங்கன்னா தசாபுக்திகளா லக்னத்தை வச்சு பார்க்கணும். ராசியை கோச்சாரம், குரு பயிற்சி, ராகு பயிற்சி எல்லாம் ராசியை வச்சு பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்க பிறக்கக்கூடிய லக்னம் வைத்து தசாபுக்திகள் பார்த்து அந்த தசநாதன் புக்திநாதன் இப்போ கோச்சாரத்துல எப்படி போயிட்டு இருக்குங்கிறது நான் சொன்ன அமைப்பெல்லாம் ஒருங்கிணைத்து நம்ம பார்க்கும் பொழுது அடுத்து வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கு, ஆகஸ்டுக்கு அப்புறம் வரக்கூடிய மாதங்கள் எப்படி இருக்கு, நம்ம எது மாதிரி வாழ்க்கையை நம்மளுடைய ஜாதகத்துல திசைகள் மாறுகிறது, எது மாதிரி விஷயங்கள்னால நம்ம முடிவு எடுக்கிறது, எந்த மாதிரி டைரக்ஷன்ல போறது நல்லது, எந்த நேரத்துல நம்ம வேலையை மாற்றலாம், எந்த நேரத்துல நம்ம
தொழில் அபிவிருத்தி பண்றது, எந்த முடிவுகளை எந்த நேரத்தில் எடுப்பது நல்லதுங்கிறது நம்மளுடைய ஜாதகத்தை வரக்கூடிய தசாபுக்திகளோட சேர்த்து இந்த கோச்சார அமைப்பையும் மிக்ஸ் பண்ணி நம்ம பார்க்கும் பொழுது துல்லியமான முடிவுகளை எடுத்து அதன் மூலமா நம்மளுடைய வாழ்க்கை முடிவுகளை நம்ம கர்மாவுக்கு நிகராக நம்ம அலைன் பண்ணி வாழ்க்கையில எதிர்நீச்சல் போடாமல் எளிதில் சமய விரயங்கள், நிதி நிறையங்கள், பண விரயங்கள்லாம் இல்லாமல் வாழ்க்கையில எளிதில் வெற்றி பெற்று நல்லாவே நம்ம வர முடியும். இது நம்ம பேசின விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த கோச்சார அமைப்புல ஆண்டு கிரகத்தின் அமைப்பும் மாத கிரகத்தின் அமைப்பு வச்சு ஒரு பொதுவான பலன் தான். உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை வச்சு இதை ஒப்பிட்டு சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது உண்மையே வரக்கூடிய எதிர்காலம் ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்குது, லாங் டேர்ம் எப்படி இருக்கு, எந்த துறையில எப்போ போகலாம், எந்த மாதிரி விஷயங்கள் எப்போ நடக்கிற மாதிரி இருக்கு, நம்மளோட ஜாதக அமைப்பு எதை காட்டுது, அது மாதிரி விஷயங்கள்லாம் நல்லாவே சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில துல்லியமாக நம்ம அனலைஸ் பண்ணி அது மூலமா எடுக்கக்கூடிய வாழ்க்கை முடிவுகள் நமக்கு எளிதில் வெற்றி பெற முடியுங்கிறது நான் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.